ஹாய் ஒரு ஒன். ஸோ வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைன்னா மன்னிச்சிருங்க, எனக்கு மூஞ்சிலே லைட் அடிக்குது. ஸோ இது போட வேண்டிய கட்டாயம் என்னென்னா, ரெண்டு விஷயம் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஒன்று கரூர் விஷயம். என்னடா கரூர் விஷயத்துக்கு உனக்கு என்னடா சம்மந்தம்? இது வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ். ஸோ அதனால தான் நான் போடலான்னு முடிவு பண்ணேன். அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அண்ட் மிட்டம் எக்ஸாம், உங்களுக்கு அடுத்த மிட்டம் எக்ஸாம் கோட்டேலியோட போர்ஷன்ஸ் எப்போ படிக்கலாம், அதாவது கோட்டேலியோட போர்ஷன் சரியாக படிக்கல எப்போ படிக்கலாம், அண்ட் ஆல்சோ மிட்டம் போர்ஷன்ஸ் எப்போ படிக்கலாம் அப்படிங்கிறத பிளான். மிட்டம் போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. சரி, ஃபஸ்ட்டு அந்த கரூர் விஷயத்துக்கு வந்துடுவோம். நம்ம எல்லாருமே வந்து 10th 11th 12th நம்மளோட வீடியோஸ் பார்க்குறாங்க. உங்களுக்கு தான் இந்த மெயினாக நான் போடணுன்னே நினச்சேன். கரூர் விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்டர் விஜய் அவர்கள் வந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாது, ஒரு அசம்பாவிதம் தடுத்துறதுக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோட தப்புன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் விஜயோட தப்புன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலரோட நிறைய பேர் நிறையா இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம யோசிச்சோமா? மக்கள் யோசிச்சாங்களா? மக்கள் என்னதான் இருந்தாலும் லைவ்லேயே அவன் போடுறான். ஸோ லைவ்லேயே பார்த்துட்டு போயிடலாம். விஜயை பார்க்கணுன்னு ஒரு ஆசை, விஜய் சாரை பார்க்கணுன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆசையாகவே இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண் போகாதீங்க, பெண்கள் முதியோர்கள் இவங்களாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கூட்ட நெரிசலில் 39 பேர் பலி. ஸோ இது வந்து எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு அவேர்னஸ். நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அதிகமாக அங்கே இளைஞர்கள் தான் அதிகம். 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அது அதிகம். ஸ்கூல் பசங்க, காலேஜ் போகிறவங்க, நம்ம வீடியோஸ் எல்லாம் காலேஜ் போகிறவங்களும் இருக்காங்க, ஸ்கூல் போகிறவங்களும் இருக்காங்க. அதனால தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. ஸோ அதனால் இனி இந்த மாதிரி ஏதாவது மாநாடு இல்லை வந்து ஏதோ ஒரு பரப்புரை நடந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஷுட் பி டேக் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அண்ட் ஆல்சோ இது எப்படி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், இனி அடுத்தது அவங்க வந்து கவர்மெண்ட் கரெக்டாக பக்காவாக இடத்த பிளான் பண்ணி கரெக்டாக அங்கே எவ்வளோ பேர் வர முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போலீஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா சரி. மக்கள் இழப்பு ஏற்படக்கூடாது. இது வந்து பெரிய துயரம். ஸோ கண்டிப்பாக மாணவர்களாக நீங்கள் பொறுப்புடன் இருக்கணும், நானும் விரும்புகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இது நம்ம பேசி ஆகணும்னு நான் பேசினேன். சரி, ஓகே. அதுக்கு நம்ம வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் அமைதியாக இருங்க. ஸோ கண்டிப்பாக அது பெரிய ஒரு இழப்பு. அது அவங்க குடும்பத்தில் நடந்துக்கும் போது பெரிய ஒரு இழப்பு. சரி, ஓகே, ரைட். ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன் அந்த விஷயத்தில். சரி, என்ன அப்படின்னா, கரூர் விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் மிட்டம் போர்ஷன் சம்மந்தம் இல்லாத ஒரு டாபிக் இல்லையா? சரி, செகண்ட் மிட்டம் போர்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒன்றும் இல்லை. போர்ஷன்ஸை பற்றி சொல்லிடுறேன். பிளான் வந்து 1.5 மாதம் தான். அக்டோபர் நவம்பர் செகண்ட் வீக்கு மிட்டம்மு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு போர்ஷன் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த கோட்டை லீவில் செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்கூலுக்கு போனதான் கற்றுக்க முடியும், டியூஷன் போனதான் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோட்டேலி போர்ஷன்ஸை முடிக்காத போர்ஷன்ஸ், பழைய போர்ஷன்ஸை படிங்க. அதுக்கப்புறம் டெய்லி ரெகுலராக நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு உடம்பை பார்த்துக்கவே மாட்டுறீங்க. ஜங்க் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றீங்க, வெளியில் நிறைய சாப்பிட்றீங்க, எண்ணெய் ஐட்டம், ஆயில் ஐட்டம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வீட்டில் அவங்க அம்மா செய்கிறத சாப்பிட்டு இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா இந்த ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்படுங்க. ஏன்னா ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலே உங்களுக்கு சிப்ஸு, முறுக்கு அதெல்லாம் கூட ஓகே. இந்த காளான், பேலு, பர்கர், பீஸா இதெல்லாம் சாப்பிட்டாலே என்ன ஆகும்னா மைண்டு மந்தமாக்கிடும். ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியாது. ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியலன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பவரும் கம்மியாகுது. ஸோ இது ஒரு காரணம் ஃபுட்டு. ஸோ அதனால் அந்த ஹேபிட்டை நீங்கள் மாற்றணும். வீட்டிலே சாப்பிடுங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. என்னடா வயசானவங்க பேசுகிற மாதிரி நியூட்ரிஷனில் பேசுகிற அப்படின்னா இதெல்லாம் உண்மை. அது படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ரெண்டாவது ஏதாவது அடிக்ஷன் இருந்தால் அது விட்டுருங்க. இல்லை அப்படின்னா அது அளவாக வச்சுக்கோங்க. நான் சொல்கிற ரீல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, காலையில் எந்திரிக்கிற டைமிங், ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் சரி, இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, காலையில் வந்து 5 மணிக்கு டான் எந்திரிச்சு உட்காந்துடணும். 4:45 எந்திரிச்சு 5 மணிக்கு நீங்கள் உங்களுடைய இதை ஆரம்பிச்சிடணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, அது எந்திரிக்கிறது எப்படின்னா, நைட் நேரமாக தூங்கணும். ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்றணும் தூங்குறதுக்கு முன்னாடி. இது எதுவுமே கரெக்டாக பண்ணலைன்னா கண்டிப்பாக எல்லாமே பிரச்சனையாக தான் நடக்கும். பாருங்கள், எங்கள் குழந்தைங்களே நிறைய பேர் வந்து என்கிட்ட டியூஷன் வரவங்களே கரெக்டாக இல்லை. எக்ஸாம் டைம் காய்ச்சல் அது இதுன்னு நிறைய பிரச்சனை. ஸோ அதனால் கரெக்டாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். அப்புறம் காலையில் எந்திரிச்சு ஒரு யோகாவோ, ஒரு மெடிடேஷனோ, ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாக்கிங்கோ இல்லை சைக்கிளிங்கோ, ஏதாவது ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணு. அதுக்கு தான் சொல்கிறேன், 4:30 எந்திரிச்சாதான் இந்த 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் பண்ணி ஒரு 5 5:15 நம்ம படிக்க உட்கார முடியும்.
நான் ஏன் சொல்கிறேன்னா இது இப்போ உங்களுக்கு புரியாது. பப்ளிக் எக்ஸாமுக்கு போய் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா அந்த பிப்ரவரி மாதம் கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபுட் ஐட்டம் கண்டிப்பாக மாற்றுங்க. ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் செய்கிறது எல்லாமே சாப்பிடியா. நீ ரோட்டில் செய்கிறது வேஸ்ட்டியா, அது கெமிக்கல்லாம் போட்டு அஜினமோட்டோலாம் போட்டு அது இதுன்னு போட்டு தள்ளியிருப்பாங்க, வேண்டாம். ஸோ இது எல்லாமே காரணம். ஸோ இதுதான் வந்து காரணம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுடைய அடிக்ஷன், அந்த ரீல்ஸ், அதுக்கப்புறம் எதை கெட்ட பழக்கங்கள், அப்புறம் வெளியே போகிறது, இதெல்லாம் நீங்கள் தான் கட்டுப்பிடி தவிர்க்கணும். ரொம்ப இதாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுதான் விஷயம். ஸோ செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் என்ன, செகண்ட் மிட்டமுக்கு இன்னும் வந்து ஒரு 30-40 நாள் கூட இல்லை. ஸோ அதனால் லீவு முடிஞ்சோன்னு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியாக டெய்லி சாயங்காலம் வந்து ஒரு 3 மணி நேரம் அண்ட் ஆல்சோ காலையில் ஒரு 2 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்டடீஸை கோ த்ரூ பண்ணுங்கள். இதுதான் பிளான். ஸோ ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே பிஸியாக இருப்பீங்க. ஸோ அதனால் என்ன போர்ஷன்னா ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7.5 லெசன். ஸோ 7ஆம் பாடத்தில் பாதி லெசன் 8, 9, 10 வந்தால் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் 7th சாப்டர், 8th சாப்டர், 9th சாப்டர் வந்துடும். முடிஞ்சால் 10th சாப்டர் வந்துடும். ஆனால் 9 வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது. அடுத்த தமிழுக்கு வந்து அடுத்த 2 இயல் வந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அடுத்த 2 லெசன் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 5, அதுக்கப்புறம் 9, 10, அதுக்கப்புறம் 13, 14, 15 இருந்தால் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய போர்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பயாலஜி அப்படின்னு எடுத்திங்கன்னா அடுத்த 3 லெசன் வந்துடும். 6, 7, 8 பாட்னியில் 9 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஜுவாலஜியில் 10, 11, 12 4 லெசனுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அடுத்து கம்ப்யூட்டரில் அடுத்த 5 லெசனுமே இருக்குது, 6 லெசனுமே இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து போர்ஷன்ஸ். ஆர்ட்ஸ் குரூப்புக்கு ஓகே அடுத்த ஃபுல்லாக வந்துடும். காமர்ஸ்னால் ஃபுல்லாக வந்துடும். எக்கனாமிக்ஸில் அடுத்த 4 எக்ஸைஸ் வந்துடும். அக்கௌண்ட்ஸ்னால் அடுத்து இருக்கிற 6 சாப்டருமே வந்துடும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 10th பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபிசிக்ஸில் அடுத்த 2 லெசன் வந்துடும், கெமிஸ்ட்ரியில் அடுத்த 2 லெசன் வந்துடும். அதுக்கப்புறம் பயாலஜியில் இருக்கிற அடுத்த 4 லெசன், அது 4 லெசன் ஃபுல்லாக சயின்ஸ் ஃபுல்லாக, அதாவது அடுத்தடுத்த புது லெசன்ஸ் எல்லாமே. சோஷியல் அப்படி தான், ஹிஸ்ட்ரியில் அடுத்த 5 லெசன் ஃபுல்லாக வந்துடும். ஜாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 லெசன் ஃபுல்லாக வந்துடும். எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 லெசன், சிவிக்ஸ் 2. இதுதான் மிட்டம் போர்ஷனே 10 யூனிட் இருக்கும் 10th. மேக்ஸும் அப்படி தான். அடுத்த 6 சாப்டர் மென்சுரேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி, இந்த 3 சாப்டர் வந்துடும். மேட்ரிக்ஸும் இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி வந்தால் தான் வரும். ஸோ மேட்ரிக்ஸும் இருக்கும். இதெல்லாம் தான் போர்ஷன்ஸ். தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 இயல் 3 இயல் வரலாம். சரியா? இங்கிலீஷில் வந்து அடுத்த 3 லெசன் வரலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய மிட்டம் போர்ஷனாக இருக்கும். அடுத்த 1.5 மாதத்தில் இது வந்து எப்படி படிக்கிறதுனா கன்சிஸ்டன்சி இல்லைன்னா படிக்க முடியாது. குவார்ட்டர்லி வரைக்கும் நல்லா படிக்கலை, அட்லீஸ்ட் குவார்ட்டர்லி முடிஞ்சதுக்கப்புறமாவது இந்த ஒரு 2 மாதம் புது போர்ஷன்ஸை நல்லா படித்து நல்லா கொண்டு வாங்க. கண்டிப்பாக வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். இனி அந்த புது போர்ஷன்ஸை படித்து நம்ம ஓரளவுக்கு வச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் அதுலேயாவது ஒழுக்கமாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு 10-20 நாள் ஆஃப் இயர்லி வந்துடும். ஏன்னா நவம்பர் 2nd வீக் முடிஞ்சு ஆஃப் இயர்லி வந்துடும். ஆஃப் இயர்லியில் நம்ம அந்த பழைய போர்ஷன்ஸும் புது போர்ஷன் மெர்ஜ் பண்ணி ஏதோ ஓரளவுக்கு நல்லா படிச்சிடலாம். ஜனவரி, பிப்ரவரியில் நல்லாவே நம்ம கொடுத்துடலாம். இங்கே ஒரே மழையாக இருக்குது, சரியாக என்னால் பேச முடியல. நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய வீடியோக்கள் வரும். ஸோ வீடியோ என்னால் சரியாக போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த கரூர் விஷயம் நினச்சி நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்களும் என்ன நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் இதுதான், கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். இல்லைனா அதுலேயும் தோத்துட்டோம்னா ஆஃப் கஷ்டமாயிடும். ஸோ இப்போ இருக்க நிலமையில் கண்டிப்பாக வந்து ஒரு 4 to 6 hours படிங்க. நான் முதலே சொன்ன மாதிரி எந்திரிச்சு படிங்க. கோட்டைலிக்கு போர்ஷன்ஸ் வரைக்கும் எதெல்லாம் முடிக்கலையோ முடிங்க. நிறைய எழுதுறதுக்கு இருந்தாலும் படிக்கிறதுக்கு ஒரு பார்ட் ஒதுக்குங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.